இன்வெஸ்டிங் அப்படின்னு வரும்போது நம்ம எல்லாரும் கேட்குற சேம் கொஸ்டின் என்னன்னா, நம்ம எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர் ஆகலாம் அப்படின்றது தான். பட் இன்னும் நான் ஒரு பெட்டரா ஒரு கொஸ்டின் சொல்றேன். ஒரு இன்வெஸ்டர் எங்க யூஸ்வலி ஃபெயில் ஆறாங்க? ஏன்னா இந்த திங்கிங்ல இந்த சட்டில் ஷிஃப்ட் இருக்கு பாத்தீங்களா, ஃப்ரம் சக்சஸ்ல இருந்து எப்படி ஃபெயிலியர் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றது, இதுதான் இன்வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்வெர்ஷன் வந்து நம்ம மைண்ட்ல ஒரு ப்ராப்ளமை நம்ம ஃபிளிப் பண்றது. என்ன பண்ணணும்னு கேட்கறதுக்கு பதிலா என்ன பண்ணக்கூடாதுன்னு நம்மள நாமளே கேட்டுக்கிறோம். கேட்க சிம்பிளா இருக்கலாம், பட் ரொம்ப சில இன்வெஸ்டர்ஸ் தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யோசிப்பாங்க. சார்லி முஞ்சூர்ன்ற ஒருத்தர் வந்து ஒரு சொல்லியிருப்பாரு, all I want to know is where I am going to die, so I will never go there. இந்த சிம்பிள் கோட் வந்து இன்வெர்ஷனோட அந்த எசன்ஸ் வந்து கேப்சர் பண்ணுது. ஸோ இந்த வீடியோல நம்ம இன்னும் இன் டீட்டெயிலா இன்வெர்ஷனை பத்தி பார்க்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. ஸோ உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு சிம்பிளிஃபை பண்றதுக்கு, அதுவும் எஸ்பெஷலி பர்சனல் ஃபினான்ஸ் கான்செப்ட்ஸை தான் நம்ம சேனல் இருக்கு. ஸோ உண்மை என்னன்னா, நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களுக்கு நாலேஜ் இல்லாம மணி லூஸ் பண்றது இல்லை மார்க்கெட்ல. அவங்க வந்துட்டு எது இந்த விஷயத்துல தப்பா போகும்ன்றதை இக்னோர் பண்றதுனால தான் அவங்க லூஸ் பண்றாங்க. அவங்க அந்த ஹை ரிட்டர்ன்ஸ் சேஸ் பண்றதுல இவ்வளோ பிஸி ஆயிடுறாங்க, அந்த டவுன் சைடை பார்க்கவே அவங்க மறந்துடுறாங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஆஸ்கிங் இன்னும் நான் எப்படி நிறைய மணி வந்து மேக் பண்ணலாம் அப்படின்றது பதிலாக என் கேபிட்டலை என்ன டிஸ்ட்ராய் பண்ணணும் நம்ம கேட்டோன்னு வைங்களேன், அந்த ஒரு கொஸ்டின் சேஞ்சஸ் எவ்ரி திங். ஸோ நான் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளே சொல்றேன். எங்களோட கிளைண்ட் ஒருத்தவங்க அரவிந்த் அப்படின்னு ஒரு 29-year-old சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவருக்கு வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் வந்து டபுள் ஆச்சு அப்படின்றதுனால அதை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டாரு. பட் ஒரேடியா அதை ஜம்ப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த சிச்சுவேஷனை அவர் இன்வெர்ட் பண்ண சொன்னோம். அதாவது வாட் குட் கோ ராங் அப்படின்னு அவர் கேட்க சொன்னோம். அப்படி நம்ம கேட்கும் போது நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா, அந்த கம்பெனில ரைசிங் டெப்ட் இருந்துச்சு, அதோட ப்ரொமோட்டர் வந்து செபி ஸ்க்ரூட்னில இருந்தாங்க, அண்ட் செக்டார் பாத்தீங்கன்னா அதோட பீக் வேல்யூவேஷன்ல இருந்தது. இந்த பாஸ் பாத்தீங்களா, அந்த மொமெண்ட் ஆஃப் இன்வெர்ஷன், இது வந்து மார்க்கெட் கரெக்ட் ஆகும்போது அவருக்கு 40% கிராஷ்ல இருந்து அவரை சேவ் பண்ணுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு டெம்ப்டடாக இருக்கும் போது உங்களை நீங்களே கேளுங்க, என்ன வந்து ராங்காக போச்சுன்னா இது வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, இல்லை இந்த கம்பெனி வந்து ஒரு ரெவன்யூ ஸ்ட்ரீமுக்கு டிபெண்ட்டாக இருக்கா, அது ஓவர்லி டிபெண்ட்டாக இருக்கா, இல்லை நான் லாங் டேர்ம் ஃபண்டமெண்டல்ஸ் பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக் வாங்கணும்னு நினைக்கிறேன்னா, இல்லை ஜஸ்ட் பியூர்லி ஹைப் பேஸ் பண்ணி வாங்குறேன்னா. ஏன்னா ஒரு கிளைண்ட் பார்த்தீங்கன்னா எங்களோட ஹாட் ஃபின்டெக் ஐபிஓவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு கன்சிடர் பண்ணாங்க. அப்போ அவரோட திங்கிங்கை நாங்கள் இன்வெர்ட் பண்ணி என்ன கேட்டோம்னா, இந்த கம்பெனி ப்ராஃபிட்டபிளா அப்படின்னு கேட்டதுக்கு அது கிடையாது, ஆக்சுவலி அது ப்ராஃபிட்டபிளா இல்லை நம்ம பார்க்கும்போது டீப்பரா. அண்ட் இதில் ரெகுலேட்டரி ரிஸ்க் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி ரிஸ்க் இருந்துச்சு. அண்ட் அதோட வேல்யூவேஷன் ரியலிஸ்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இன்வெர்ட் பண்ணும்போது அவருக்கு அந்த ஹைப் ட்ராப்லேருந்து அவரை சேவ் பண்ண முடிஞ்சது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையுமே நல்லா ஒர்க் ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்து லாஸ்ட் இயர் ஒரு 30% ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட் கொடுத்துச்சு அப்படின்றதுனால அதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுப்போம், டெம்ப்டிங்காக இருக்குது அப்படின்னு. பட் அந்த கொஸ்டின் அப்படியே இன்வெர்ட் பண்ணி பாருங்களேன், இந்த ரிட்டர்ன் சஸ்டெயினபிளா, இல்லை ஒரு ஷார்ட் டேர்ம் ரேலினால ட்ரிவன் பண்ணதா, இல்ல இந்த ஃபண்ட் வந்து ஃபியூ ரிஸ்கி செக்டார்ஸ்ல கான்சென்ட்ரேட்டடா இருக்கா, இல்ல ஃபண்ட் மேனேஜர் ரீசென்ட்லி சேஞ்ச் ஆனாங்களா. பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ரெட் ஃபிளாக்ஸ் ஆக்சுவலி ஹைட் பண்ணியிருக்கோம். இன்வெர்ட் பண்ணும்போது நம்மளால அதை அன்கவர் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ நிறைய பேர் எப்படி கேட்பாங்கன்னா, எந்த மாதிரியான போர்ட்ஃபோலியோ வந்து எனக்கு ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்ட்டு. பட் இன்வெர்ட் பண்ணும்போது நம்ம எப்படி கேட்போம்னா, என்ன மாதிரியான அலோகேஷன் ஒரு பேட் இயர்லேருந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு. ஸோ நம்ம ஆல்ஃபாவை சேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ரெசிலியன்ஸில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஈக்விட்டி, டெப்ட், கோல்ட் இப்படி டைவர்சிஃபை பண்ணி ஒரு எமர்ஜென்சி பஃபர் வச்சுருப்போம். அண்ட் ஒரு தீமில் ஒரு செக்டாரில் ஓவர் எக்ஸ்போஸ்டாக இருக்கிறத அவாய்ட் பண்ணுவோம். ஸோ இன்வெர்ட் பண்ணும்போது நம்ம போர்ட்ஃபோலியோவை மார்க்கெட்டில் இருக்க அந்த விண்டர்ஸை சர்வைவ் பண்ண ஹெல்ப் பண்ணும், நாட் ஜஸ்ட் ப்ளூம் இன் ஸ்ப்ரிங். ஸோ உங்க வெல்த் ப்ரொடெக்ட் பண்ணணும்னா இந்த 10 மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணுங்க. பிளைண்ட்லி பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை சேஸ் பண்றது, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை இக்னோர் பண்றது, அண்ட் எமோஷனலாக மார்க்கெட்டை டைம் பண்றது, ரிஸ்கி செக்டார்ஸ்க்கு நம்ம போர்ட்ஃபோலியோ ஓவர் எக்ஸ்போஷர் பண்றது, இல்லைன்னா எல்லாரும் ஒரு விஷயம் பண்றாங்கன்னு அதையே நம்ம ஃபாலோ பண்ணி பண்றது, ஃபாலோயிங் த ஹர்ட், அண்ட் ஒரு கோலே இல்லாமல் இன்வெஸ்ட் பண்றது, அண்ட் லெவரேஜை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் யூஸ் பண்றது, அண்ட் நியூஸ்க்கு ரியாக்ட் பண்றது, நாட் டேட்டா, அண்ட் டாக்ஸ் பிளானிங்கை இக்னோர் பண்ணி உங்க போர்ட்ஃபோலியோ எப்பவுமே ரீபேலன்ஸே பண்ணாமல் இருக்கிறது. ஸோ இந்த 10 விஷயத்தையுமே நீங்க அவாய்ட் பண்றதுன்றது உங்க நெக்ஸ்ட் மல்டி பேக்கரை கண்டுபிடிக்கிறதோட மோர் பவர்ஃபுல்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரி நான் யோசிச்சேன்னா என்னை ஓவர்லி காஷியஸாக மாற்றிடாதா அப்படின்ட்டு. கிடையாது. இன்வெர்ஷன் வந்து ஃபியர் கிடையாது, இட்ஸ் அபவுட் அவேர்னஸ். நம்ம ஆக்ஷன் அவாய்ட் பண்ணலை, இட்ஸ் ஆக்சுவலி அபவுட் மேக்கிங் இன்ஃபார்ம் டெசிஷன். ஸோ நம்மளை சுற்றி எல்லாருமே நெக்ஸ்ட் பிக் திங் தான் சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஒரு வேர்ல்டில் நம்ம இருக்கும்போது ஸ்மார்ட்டஸ்ட் மூவ் என்ன தெரியுமா,
நெக்ஸ்ட் பிக் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணுறது தான். அப்போ ஃபைனல் டேக்அவே என்ன? எல்லாருக்குமே அவங்க மணியை டபுள் பண்ணணும். பட் சில பேர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம காம்பவுண்டிங்கை ஒர்க் பண்ண விடுறதுக்கு அந்த கேமில் லாங் இனஃபாக இருக்கணும். அந்த லாங் இனஃபாக இருக்கணும்னு நினைக்கிறது சில பேர் தான். ஏன்னா அவங்க அதுக்கான ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா இன்வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக், இந்த மென்டல் மாடல் வந்து பிரில்லியன்ஸ் மட்டும் கிடையாது. இட்ஸ் அபவுட் சர்வைவல் அண்ட் சர்வைவல் யூஸ்வலி லீட்ஸ் டு சக்ஸஸ். ஸோ உங்கள் நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணி கேளுங்க உங்களை நீங்களே. நான் இங்கேருந்து வேர் கூட கோ ராங், ஏதாவது அசியூம் பண்ணுறேன்னா நான் அசியூம் பண்ணுறது தப்பா, அண்ட் இது ஃபெயில் ஆச்சுன்னா will it break me financially or teach me? ஸோ இது ஆன்சர் பண்ண நீங்கள் எவ்வளோ ஷுவராக இல்லை, உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஏன்னா ஒரு குட் CFP உங்களுக்கு உங்களோட பிளைண்ட் ஸ்பாட்ஸை பார்க்குறதுக்கு, காஸ்ட்லி மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு அண்ட் ஒரு லாங் லாஸ்டிங் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா இந்த எண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிங் வந்து ஒன்லி வின்னர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது. இட்ஸ் அபவுட் ஆல்சோ அவாய்டிங் த லாசஸ். ஸோ ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்.inல நம்ம நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்களோட வெல்த்தை வந்து ஜஸ்ட் வெல்த் மட்டும் பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணல, ஃபினான்ஷியல் விஸ்டம் பில்ட் பண்ணவுமே ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் வேணும் உங்கள் வெல்த் மேனேஜ் பண்ணுறதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக எங்களுடைய சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானோட ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்காங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எங்கள் சேனலுக்கு இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர் பில்ட் நாட் born. ஸோ இது எல்லாமே ஒரு ரைட் மைண்ட் செட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் ரெடியா? இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.